என்பதை தெரிந்து கொள்வதற்குரிய முயற்சியில் அவன் இறங்கிச் செல்லுவானே, ஆனால் அந்த முயற்சிக்கு உரிய ஒரு பாதையைத்தான் தரீகா என்று சொல்லப்படுகிறது. முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு மனிதன், அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொல்லி தன்னை இஸ்லாத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதன், அவ்வாறு இஸ்லாத்திற்குள்ளே தன்னை இணைத்துக் கொண்டதற்கு பிறகு அவன் மீது முதலாக விதிப்படுத்தப்படுகின்ற முதல் கடமை எது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். இதுவரை சராசரியாக நாம் கேள்விப்பட்டிருப்பது, ஒருவன் கலிமாவை சொல்லி அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூலையும் ஏற்றுக்கொண்டால் அப்படி ஏற்றுக்கொண்டவன் மீது முதலாக விதிப்படுத்தப்படுகிற கடமை தொழுகை என்பதாக சொல்கிறார்கள். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த தொழுகைக்கு முன்பே இன்னொரு கடமை அவன் மீது விதிப்படுத்தப்படுகிறது. அந்த கடமை அவ்வளவு தீனி மாரிஃபத்துல்லாஹ் என்பதாக முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். மார்க்கத்தின் முதல் கடமை அவ்வளவு தீனி, மார்க்கத்தினுடைய முதல் கடமை என்பது தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் அல்ல. மாறாக மார்க்கத்தின் முதல் கடமை என்பது தன்னை படைத்தவன் யார் என்பதை தன் ரட்சகனை தெரிந்து கொள்ளும் அல்லாஹ்வை அறிந்து கொள்வதற்குரிய முயற்சியை மேற்கொள்வதுதான் மார்க்கத்தின் முதல் கடமை. இனி அல்லாஹ்வை ஒருவன் அறிந்து கொள்ள முயற்சிக்கிறான். எடுத்துக்காட்டாக உதாரணத்திற்கு நான் வருகிறேன். ஒருவன் அல்லாஹ்வை அறிந்து கொள்வதற்கு முயற்சிக்கிறான். எதன் மூலமாக, எதை முன்னுதாரணமாக வைத்து, எதை அவன் தன்னுடைய இறைவனை அறிவதற்குரிய எடுத்துக்காட்டாக கொண்டு அவனை அறிவதற்கு முயற்சிக்கிறான்? வானத்தையா, பூமியையா, மண்ணையா, சூரியனையா, சந்திரனையா, நட்சத்திரங்களுடைய கோலங்களையா, மனிதனையா, மிருகத்தையா, பறவைகளுடைய இனங்களையா, அல்லது தாவர வஸ்துக்களையா, எதை கொண்டு தன் இறைவனை அவன் அறிந்து கொள்வதற்கு முன் உதாரணமாக முதல் பொருளாக தனக்கு முன்னால் எந்த பொருளை அவன் தன் இறைவனை அறிவதற்குரிய ஆதாரமாக எடுப்பான்? எடுக்க வேண்டும். நாம் யோசிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை. தப்லீகும் தரீகாவும் இணையுமா என்பதை ஒரு பக்கத்தில் வைங்கள். அதே நேரம் நாம் எந்த அளவுக்கு இறைவனுடைய விஷயத்தில், அவனை தெரிந்து கொள்ளுகிற விஷயத்தில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதையும் நாம் யோசிக்க வேண்டும். எனக்கு ஒரு ஹதீஸ் நினைவுக்கு வருகிறது. முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், அல்லாஹ் தஆலா அகிலத்தின் அதிபதி, சர்வ உலகத்தினுடைய மூலப்பொருள் அதுதான். சர்வ உலகத்தின் மூலப்பொருள். எத்தனை உலகங்கள் படைக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை உலகங்களிலே எத்தனை கோடிக்கணக்கான ஜீவராசிகள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறதோ அத்தனைக்கும் சொந்தக்காரன், அத்தனையையும் உருவாக்கியவன், அத்தனையையும் ரட்சிக்கின்றவன், அத்தனையையும் வளர்க்கின்றவன். அவனுக்கு எத்தனை வகையான பண்புகளை கொடுத்தாலும் அது தகும். ஏன் அவன் அதை செய்கிறான், செய்து கொண்டிருக்கிறான். ஆக அனைத்துக்கும் மூலப்பொருள் அவன்தான். அது ஆனா இறைவன் என்று பேச அந்த பரம்பொருள் ஆனா உங்களுக்கும் கேட்கிறேன், அது ஒரு ஆணான்னு கேட்கிறேன். இல்ல, அல்லது ஒரு பெண்ணா? அப்பா ஒரே வார்த்தையில அவர் வார்த்தையிலே சொல்றார். வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது என்று ஒரு வார்த்தையையே கொண்டு வந்து அதற்கு பேசுகிறார். அது ஆணும் அல்ல, பெண்ணும் அல்ல.
சூரியனை போன்ற பிரகாசத்தை கொண்டவனா? இல்லை. அல்லது சந்திரனை போன்ற குளிர்ச்சி தன்மை கொண்டதா? இல்லை. பிறகு எதை போல் அவன் இருக்கிறான் என்று நீங்களும் நானும் யோசிக்கிறோம், ஒப்புக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? நம்பி இருக்கிறோம், முழு மனதோடு உளமாற நம்பி இருக்கிறோம். ஆனால் எப்படி நம்பி இருக்கிறோம்? எப்படி விசுவாசித்திருக்கிறோம்? எப்படி நாம் ஒப்புக்கொண்டிருக்கிறோம்? ஆனன்று இல்லை, பெண்ணென்றும் இல்லை, சந்திரனை போலும் இல்லை, சூரியனை போலும் இல்லை, நட்சத்திரத்தை போலும் இல்லை, வானத்தை போலும் இல்லை, பூமியை போலும் இல்லை, ஏன் அகிலத்தில் உள்ள எந்த ஒரு பொருளை போலும் அது இல்லை. இதுதானே நம்முடைய நம்பிக்கை. இப்படித்தானே நாம் விசுவாசங்கள் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதை குர்ஆனும் தெளிவுபடுத்துகிறது. அதை குர்ஆனும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், எந்த ஒரு வஸ்துவை போலும் இல்லை. நீங்கள் நம்பி இருக்கின்ற உங்களுடைய பரம்பொருள் எந்த ஒரு வஸ்துவை போலும், எந்த ஒரு பொருளை போலும். பொருள் என்று சொன்னால், வஸ்து என்று சொன்னாலே அது ஒரு மெட்டீரியல். இறைவனை ஒரு மெட்டீரியலுடைய நிலைக்கு திருப்ப முடியாது. மெட்டீரியல் என்று சொன்னால் அது ஒரு தாது அமைப்பை சேர்ந்த ஒன்று. மெட்டீரியல் என்று சொன்னால் அதற்கு 3 பரிமாணங்களை நாம் இட்டுக்கட்ட வேண்டும். முதலில் அது இல்லாமல் இருந்திருக்க வேண்டும். பிறகு அது நவீனமாக உருவாகி இருக்க வேண்டும். நவீனமாக உருவான அந்த பொருள் அதன் பிறகு அதற்குள் ஒரு வளர்ச்சி ஏற்பட்டிருக்க வேண்டும். வளர்ச்சி வருவது மட்டுமல்ல, காலத்தால் அது இல்லாமல் மறுபடியும் போய்விட வேண்டும். இதற்கு பெயர்தான் சிருஷ்டி, இதற்கு பெயர்தான் பொருள், இதற்கு பெயர்தான் வஸ்து, இதற்கு பெயர்தான் விஞ்ஞான அறிவியல் உலகத்தை சார்ந்தவர்கள் வைத்திருந்த பெயர் மெட்டீரியல். ஆக இறைவன் மெட்டீரியல் அல்ல, அது ஒரு கசீஃபியத்தான பொருள் அல்ல. அரபியில் சொல்றதா இருந்தா அது ஒரு கசீஃபான பொருள் அல்ல, திடப்பொருள் அல்ல. அதே நேரம் அந்த பொருளுக்கு ஒரு உருவம் ஏதாவது உண்டா? மனிதன் கற்பனை செய்தாவது பார்ப்பதற்கு நாம் ஒப்புக்கொண்டிருக்கிற நம்முடைய இறைவனுக்கு ஏதாவது ஒரு உருவமாவது இருக்கிறதா? இருக்கிறதா இல்லையா கேட்கிறேன். இல்லை, எந்த ஒரு உருவமும் அதற்கு கிடையாது. அதனால்தான் லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அது எந்த ஒரு வஸ்துவை போலும் இல்லை என்றால் வஸ்துவுள் இல்லாத ஒன்று. எந்த ஒரு உருவமும் அதற்கு இல்லை. அந்த பொருள், அந்த பொருள் மனித கற்பனைக்குள் வராத அந்த பொருள், மனித சிந்தனைக்கு எட்டாத அந்த பொருள், மனித அறிவால் கிரகிக்க முடியாத அந்த பொருள், மனித உணர்வுகளால் ஸ்பரிசிக்க முடியாத அந்த பொருள். மனிதனை பொறுத்தவரை ஒன்றை புரிந்து கொள்வதற்கு, ஒரு பொருளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு 4 வழி. ஒன்று தன் கற்பனையில் பார்ப்பது, அல்லது தன் அறிவை கொண்டு சிந்திப்பது, அல்லது தன் உணர்வுகளால் அதை ஸ்பரிசித்து பார்ப்பது. இதில் எதை பற்றியும் எந்த ஒரு கோணத்திலும் எந்த ஒரு வஸ்துவிலும் இறைவன் எட்டப்படவில்லை. அந்த பொருள்தான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். அந்த பொருள் குன்து கன்ஸன் மக்ஃபியன், அது ஒரு மறைந்த புதையலாக கிடந்தது. அந்த பொருள் ஒரு மறைந்த புதையலாக கிடந்தது என்றால் தன்னை தான் யார் என்பதே தெரிந்து கொள்ளாமல் இருந்தது. தன்னை